திரு கருணாநிதி நூற்றாண்டு விழா அங்க ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல திரு ஸ்டாலின் மிசா சட்டத்தில் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. உண்மையிலே சிறைக்கு போக வேண்டிய ஆள் தான். அது 2026 பிறகு தெரியும். அப்படி ஒரு காட்சி. அப்படியெல்லாம் செஞ்ச திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையா உங்களோட கஷ்டப்பட்டவர்களுக்கு பதவி கொடுக்கணும் இல்ல. என்ன உதயநிதி எத்தனை போராட்டத்தில் கலந்துட்டாரு, எத்தனை முறை சிறைக்கு போனாரு. ஆனா துரைமுருகன் அவரு எதிர்கட்சி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த கட்சியில அதிகமா உழைத்தவர் அவர். மிசா சட்டத்துக்கு போனாரு, எமர்ஜென்சில கைது பண்ணாங்க. அதிகமா தமிழ்நாட்டில் அதிகமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர். அவரு பதவி இல்லை. துணை முதலமைச்சர் உதயநிதி அவருக்கு பக்கத்தில் கோந்திருக்கார். திமுக பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான். கட்சியில் உழைப்பவர்களுக்கு அங்கே இடமில்லை. இங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சர் நேரு அவர்கள் சொல்றார், இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்புறம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டீங்க, அப்புறம் துட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா நம்மளை எடுத்துருவாங்களே.